Hello viewers, welcome to Silphic Crochet and Craft Tutorial. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இயரிங் ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் செய்யலாம். இதுக்காக நான் எடுத்திருக்க நூல் பாருங்கள், 1 mm நூல். இது நீடில் 1.75 mm, அதாவது 1.25 mm இருக்குது. நீங்கள் 1.5 mm ஊசி கிடச்சா கூட நீங்கள் அதுலேயும் பின்னலாம், ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. பாருங்கள், ஊசி நுழையிற மாதிரி பெரிய மணி 2 எடுத்திருக்கேன். நான் காமிக்கிறது போல் விரல்களில் நூலை போட்டுக்கோங்க. நான் காமிக்கிறது போலேயே நூலை சுற்றி வச்சுட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீட்ஸ்குள்ளே விட்டு அந்த ஒரு செயினை வெளியே எடுத்து திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு செயின் ஒயரத்துக்காக போட்டுட்டு நான் காமிக்கிறது போல் கீழ் நூலையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். பத்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். நான் எடுத்திருக்க மணி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 10 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன மணி கிடச்சாலும் அதுலேயும் பண்ணலாம். எண்ணிக்கையை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. 10 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பக்கம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். முதல் போட்ட அந்த சிங்கிள் க்ரோஷெட்குள்ளே கவனமாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஒரு செயின் அடுத்த செயின் கேப்புக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் அடுத்த கேப்புக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச், இப்படி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். முதல்ல போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
3 செயின் போட்டுக்கோங்க. ரெண்டு செயின் விட்டுட்டு 3வது செயினில் சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன கேப்பில் தான் நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷெட் தான் பண்ணணும். அதுக்காக ஒரு செயின் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் சிங்கிள் க்ரோஷெட் 4 தடவை பண்ணணும். நாலு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணி முடித்ததும் நான் காமிக்கிறது போல் திருப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் 4 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷெட் பண்ணும் போது அந்த கேப்பில் பண்ணுறீங்களான்னு கவனமாக பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த அழகான இயர்ரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு மிகவும் நன்றி.